அப்பாஸ் ரலியல்லாஹு தன் மகனை உபதேசம் செய்யறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு தான் தந்தை உபதேசம் செய்யறாரு. நீ எப்ப பார்த்தாலும் உமர் எல்லாம் கூடவே இருக்கிற, உமர் அமீல் முஃமினீன், அவர் மிகப்பெரிய நாட்டுக்கு ஜனாதிபதி, அவர் கூடவே நீ இருக்கிற, அதனால உனக்கு நான் 3 உபதேசம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. அந்த 3 உபதேசம் கேட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் தந்தை எனக்கு 3 உபதேசம் செஞ்சாங்க, அந்த 3ல ஒவ்வொன்றும் 1000 பொற்காசுகளுக்கு சமம், அந்த மாதிரி உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது எக்கார்ந்து கொண்டும் பொய் சொல்லாத, அமீன் முஃமினீன் கூடவே இருக்கிற, நீ எக்கார்ந்து கொண்டு பொய் சொல்லிடாத, உண்மையை மட்டுமே பேசு அப்படின்னு உபதேசம் செய்யறாங்க. 2வது, நீ அமீன் முஃமினீன் ஜனாதிபதி கூட இருக்கிற, உமர் கூடவே இருக்கிற, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ரகசியம் இருக்கும், ஏதாவது ரகசியம் உங்ககிட்ட சொல்லுவாங்க அல்லது செய்வாங்க, அந்த விஷயத்தை நீ வெளிப்படுத்திடாத, அவங்களோட ரகசியத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்குள்ளே வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. 3வது, அமீன் முஃமினீன் உமர்கிட்ட போய் நீ யாரை பத்தியும் எந்த புறமும் எந்த குற்றமும் சாட்டிடாத அப்படின்னு சொல்றாங்க. 3 உபதேசம், பொய் பேசாத, அவங்களோட ரகசியத்தை வெளிப்படுத்தாத, அவர்கிட்ட போய் நீ யாரை பத்தியும் புறம் பேசாத அப்படின்னு உபதேசம் செய்யறாங்க. எல்லாமே பொய். உண்மையை எப்போ பேச சொன்னா, உண்மையில தான் வெற்றி எல்லாம் வச்சிருக்கிறான். பொய் அன்னைக்கு நல்லா இருக்கும், போக போக அந்த ஒரு பொய் பல குட்டியை போடும் என்பது தமிழ்ல சொல்லுவாங்க. அதனால பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய